டைம் இன்னே தான் தெரியும். ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு உன் பார்வையில் விழுகிற பொழுது தொடு வானத்தை தொடுகிற உணர்வு. ஓ ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு உன் பார்வையில் விழுகிற பொழுது தொடு வானத்தை தொடுகிற உணர்வு. ஒரு நிமிடத்தில் எத்தனை மயக்கம், இந்த மயக்கத்தில் எத்தனை தயக்கம், இந்த தயக்கத்திலும் வரும் நடுக்கம், நின்றாலும் கால்கள் மிதக்கும். ஒரு நாடுக்குள் எத்தனை என்ன பேர் உங்களுக்கு? எத்தனையாவது பர்த்டே இது கூட? 20? ஓகே. நாங்கள் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வரோம். எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரின்னு தானே சொன்னாங்க. அப்போ எப்போ வெட்டிங் அனிவர்சரி? ஏப்ரல்ல? வைஃப் தெரியல. வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லி தந்துருக்குறாங்க. வைஃப் தான் தந்துருப்பாங்களா? இல்லவே இல்லை. நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எப்பயுமே லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும். இந்த மூமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ண சொல்லி உங்களோட வைஃபையும் தான் கூப்பிட சொன்னாங்க. இந்த தருணத்தில் கூப்பிடுங்க வைஃபை. எங்க வைஃப் விளங்கல? யாரு தேடுறீங்க? அப்போ வைஃபையும் ஒழிச்சு வச்சுட்டாங்கல்ல. அப்போ என்ன இவ்வளவு தேடுறீங்க? அப்போ வைஃப் எப்படியா இருப்பாங்க? எங்களுக்கு சர்ப்ரைஸ். உண்மையாக ஒரு விஷயம் சொல்லவா? வளமையாகவே நாங்கள் தான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ நீங்கள் வைஃபை தர்றது எங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸாக இருக்குது. எங்கே போயிட்டாங்க அவங்க? ஓகே, இதை எதிர்பார்த்துனீங்களா? கேக் வெட்டன்னு சொன்னாங்களா? எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? வைஃப் வந்தா போய் வைஃபை கூட்டி கொண்டு வரட்டுமா? எங்கே நிற்கிறாங்க வைஃப்? இங்கே வந்துருப்பாங்களா? அவருக்கு கோல் எடுத்து பார்ப்போமா? கேளு. இல்லை என்ன கடவுள் தந்த கவிதை போல உன்னை நான் பார்க்கிறேன். இதற்கும் மேலே என்ன வேண்டும் என நான் கேட்கிறேன். இருவிழியில் இதயம் தூங்க தினசரியும் கனவை வாங்க இவனின் இரண்டாம் பாகம் நீ அல்லவா? பேசும் மழையே நனைய வரவா பூவிதழாரே உனைய வரவா சாலை நிழல் போலே அலைந்து விடவா? கடவுள் தந்த கவிதை போல உன்னை நான் பார்க்கிறேன். இதற்கும் மேலே என்ன வேண்டும் என நான் கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி சரியாக 12 மணிக்கு ஒரு லூஸுக்கு நான் சில வரிகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த லூஸ் வேறு யாரும் இல்லை, ரொம்ப பிடிச்ச பர்சன், என் ஹஸ்பண்ட். எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவி தான், ஒரு பெண்ணுக்கு கணவன் தான். அதற்கு இதே வேறு எதுவும் இல்லை. விழுதுகள் மரத்தை தாங்கலாம், வேர் மட்டுமே அதை வாழ வைக்க முடியும். கணவன் மனைவி எனும் உறவும் இதே போலத்தான். மை டியர் ஹஸ்பண்ட், லவ், ஸ்வீட் ஹார்ட், தங்கம், செல்லம், சுரு, பட்டு, பாபா, பேபி, டாலி, இடியட், ஃப்ராட், இந்த அவ்வளோ நிக்நேமுக்கும் சொந்தக்காரன் நீயாக இருந்தாலும் அம்மு இஸ் மை ஃபேவரைட். உண்மையை சொல்லணும் என்னன்னு சொன்னால், உன்னையே எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியாது, ஆனால் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னு சொன்னால் எனக்கு என்னோடய பாஸ்ட்டை பற்றி நல்லாவே தெரியும். பட் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்புகிறேன். அதெல்லாம் மறந்துட்டு என்னையும் மறக்க வச்சுட்டு என் லைஃப்பில் என்னை ஹாப்பியாக வச்சுட்டு நீ
லைஃப்பில் எல்லா விஷயமும் தானாக அமையும். பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எட்ஸெட்ரா. ஆனால் லைஃப் பார்ட்னர் நாங்கள் தான் சூஸ் பண்ணணும். அல்லா கடவுள் எங்களுக்கு எழுதியிருந்தாலும் அதை சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நாங்கள் தான். அந்த வகையில் நான் கொஞ்சம் லக்கி. பிகாஸ் ஐ ஃபவுண்ட் அ ஜெம். எனக்கு ஒரு தங்கமே கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் என்னத்தை பற்றி பேசணும்னு சொன்னால், எங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த நெக்ஸ்ட் டேவே எங்களோட வீட்டில் ஒன்று வெட்டிங் பேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ பார்த்தது வேணான்னு சொன்னேன். எனக்கு சொன்னால் ஒன்றும் பிடிக்காமல் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அப்போ நான் வெட்டிங் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்கலாமோ. அப்போ தான் வீட்டில் எல்லோரும் ஏசினாங்க, படித்த திமிரில் பேசாத, இப்படி ஒரு நல்ல பொடியும் கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைம் ஒன்று வெளியே பற்றி எனக்கு தெரியல, அடுத்து ஒன்றை பற்றி தெரியல, உன் ஃபேமிலியை பற்றி தெரியல. ஆனால் ஒன்றும் பிடிச்சிடும் இல்லையோ உன் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு தொழிலையும் யாரெல்லாம் எனக்கு இந்த லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிரு அமைச்சு தந்துருந்தேன். அதனால இவ்வளோ குயிக்காக கபல் துவாவை கபல் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு இப்போ அவ்வளோ பிடிச்ச ஒரு பர்சனாக நீ மாறிட்டா. நான் யூ ஆர் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப். இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். ஐ கான் லிவ் வித்வுட் யூ மோ, லவ் யூ மோ. அடுத்தது உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டிஸ் என்ன தெரியுமா? பிடிச்ச விஷயம் ஒன்று செல்ஃப்லெஸ். நீ எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு பிளஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். அடுத்தது நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி அவ்வளோ கேரிங்கான பர்சன். நீ ஒன்று மிஸ் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பேன். யாருமே சொன்னது இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளில் போர் அடிச்சிருந்தோம். அப்படிலாம் இல்லாமல் எனக்கு நாள் போக அந்த மேலே இருக்கிற லவ் கூடதே தவிர குறைதே. என் அம்மா எனக்கு உசுரை கொடுத்த மாதிரி உங்களோட அம்மா எனக்கு பெரிய அதாவது எங்கள் மாமியார் எனக்கு ஒரு உலகத்தை கொடுத்துக்கிறாங்க. அதான் நீ மை ஹோல் வேர்ல்டு ஹோல் வேர்ல்டு. நான் லக்கி இல்லைன்னு உனக்கு அடிக்கடி சொல்லுவேன். என்ன ஆசைப்பட்டு கேட்குற எந்த விஷயமே எனக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறல. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், என்னை போல ஒரு லக்கியான கேர்ள் இந்த வேர்ல்டில் இல்லைன்னு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை அவனை கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். பிகாஸ் நீ நான் அவ்வளோ லவ் பண்ணுறேமோ. எனிவே விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, கிங் ஆஃப் மை ஹார்ட். லவ் யூ ஸோ மச். எதுமாகாமல் உடன் இருப்பேனே, அருகினில் வாழ்ந்தாலும் தனிமையில் நானே. அது ஒரு குறையில்லை, மகிழ்ந்திருப்பேனே. மதியில் நீ வாழவே பூவே, இறைச்சலை நான் தாங்குவேன். எனக்கென நீ போதுமே மானே, அரசனை போவாழுவேன். சிடு சிடு என்றாலும் தினமெனை கொண்டாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும். நீ முதலாவது வேறு உங்களோட பர்த்டே அவங்களோட ஸ்டைலில் செஞ்சுருக்குறாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா? நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் வாழ்வேனே. காற்று பூக்கும் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. வீட்டில் உன் பின்னே வாழாட்டும் ஓர் மூலம் மாவேனே, நானாவேனே. நீ என்று ஓர் வாழ்க்கை. Happy birthday, Cheetah. Thanks. I love you, Mukunde.